ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க. என்கிட்ட ஆர்டர் போட்டவங்களுக்கு தான் அந்த வீடியோ. என்னன்னா எத்தனாம் தேதி வரைக்கும் டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டீங்க. 3 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆனா 3லயும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. மெசேஜ் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி 30 அந்த மாரி விட்டு போனதும் 1, 2 இருந்துச்சு. எவ்வளோ கவனமா தான் கொரியர் அனுப்புனாலுமே 1, 2 விட்டு போயிருது. எனக்கு லாஸ்ட்டு சனிக்கிழமை ப்ராடக்ட் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை வந்துச்சு. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த மாரி 4, 5 நாள் வரவே இல்ல ப்ராடக்ட்டு. இன்னைக்கு தான் ஈவினிங் தான் வரும் பார்சல். அதுவும் எத்தன பேருக்கு போட முடியும்னு தெரியல. நாளைக்கு லீவு. நாளா கழிச்சு போட நாளா வெள்ளி, சனி, ஞாயிறு போட முடியாது. அப்புறம் கம்மிங் வீக்ல தான் எல்லாருக்குமே நான் முடிக்கணும். இந்த வீக் முடிக்கலாம்னு நெனச்சேன். எனக்கு ப்ராடக்ட் வரல. கால் பண்ணி கேட்டா, அங்கேயே ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்லன்னே சொல்றாங்க. டே கிரீமு, சீரம் இப்ப எதனால லேட்டுன்னா, ஒவ்வொருத்தங்க 4, 5 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருப்பாங்களா, அதில 1 இருக்காது. அதனால அப்படியே வச்சுர்றேன் 4 ப்ராடக்ட்ட மத்தத. ஒரே கொரியர் சார்ஜோட முடிஞ்சிரும் அப்படின்னு தான் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புறது தானே நல்லது. 1 இல்லாதனால அப்படி பெண்டிங் வைக்கிறது. அந்த மாதிரி ஆயி போயிருது. எனக்காக ஆர்டர் போட்டீங்க, வெயிட் பண்ணீங்க. நீங்க வந்து கேட்குறீங்க தெரியுமா? எப்போ வரும்? எப்போ வரும்? எப்போ வரும்ன்னு? சத்தியமா சொல்றேன். அது எனக்கு கொஞ்சம் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெறைய பேர் கேட்குறாங்களா, அது என்னால பதில் சொல்ல கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி என்னைய நம்பி ஆர்டர் போட்டீங்களோ, அதே நம்பிக்கையில இருங்க. வந்துரும். டேஸ் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா வந்துரும். நான் வேணுக்குன்னே எல்லாம் டிலே பண்ணல. எனக்கு ப்ராடக்ட் வரல. அதனால மட்டும் தான் லேட் ஆகுது. வேற ஒண்ணுமே இல்ல. எனக்கு கைக்கு வந்துச்சுன்னா உண்மையிலே சொல்றேன், ப்ராடக்ட் நெறைய ஆர்டர் போடுறேன் வருது. ஆனா நான் வீட்ல எடுத்து வைக்கிற மாரிலாம் இல்ல. வந்தோனே பிரிச்சு திரும்ப பார்சல் பண்ணி அனுப்புறேன். வந்தோனே பிரிச்சு திரும்ப பார்சல் பண்ணி அனுப்புறேன். ஆ அப்படிதான் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ப்ராடக்ட்ட மட்டும் தான் நான் வாங்கி இங்க கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். அப்புறம் ர டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட் வைக்கிற மாரியே இல்ல. வர வர அனுப்பிக்கிட்டே இருக்கேன். ஆர்டர் போட்டவங்க எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் டிஸ்பேட்ச் பண்ணிட்டு சனிக்கிழமை வந்து ஒரு டேட் வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் வீடியோ. இத்தன டேட் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதில யாருக்காவது விடுபட்டிருந்தா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? அத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, யாருக்கும் அனுப்பல விட்டு போயிருந்தேன்னா கண்டுபிடிச்சிருவேன். அதுவரைக்கும் கொஞ்சம் எனக்கு டைம் குடுங்க. நீங்க எப்போ வரும், எப்போ வரும்ன்னு கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது தர்ம சங்கடமா இருக்கு. எப்படி என்ன சொல்ல? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு மாரி இருக்கு. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. இதுக்காண்டி தான் புது ஆர்டர் எடுக்காம இருக்கணும்னு பார்க்குறேன். ஆனாலும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. மனசு கேட்க மாட்டேங்கி. ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருந்தேன். ஆனாலும் என்ன சொல்ல தெரியாம இது பண்ணிடுறேன். ஆனாலும் அர்ஜென்ட்டுன்னு சொன்னவங்க, மேரேஜ்ன்னு சொன்னவங்க, ஃபாரின் போறோம்ன்னு சொன்னவங்களுக்குலாம் நேத்து ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் 1, 2 பேருக்கு இடையில அனுப்பி விடுறேன். அது வந்து ரொம்ப எமர்ஜென்சின்னு கேட்டதுனால, வேற கிரீம் இல்ல. அதனால தான் மத்ததுக்கு அனுப்பல. எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ், ப்ளீஸ். நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா சொல்றதுக்கு இதில வீடியோவா போட்டா எல்லாருக்கும் புரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் இந்த வீடியோ போடுறேன்.